இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங்கு. இது வந்து கேட்கும்போதே ஒரு வைப்ரேஷன் வருது பார்த்தீங்களா. பாசிட்டிவ் திங்க் அப்படின்னும் போதே நம்ம வீட்டு குழந்தைங்க டவுன் ஆகும்போதோ, இல்லை ஹஸ்பண்ட், இல்லை எனக்கு எங்கள் அம்மா, இந்த மாதிரியான இதெல்லாம் இப்படியே யோசிக்கிற, நல்லதே யோசிக்க மாட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நான் என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும்னு முடியாதுன்னு சொல்லாத, ட்ரை பண்ணாமல் அது முடியாதுன்னு சொல்லாத, ட்ரை பண்ணால் எல்லாராலையும் எல்லாம் முடியும். எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒருத்தவங்க வந்து டக்குன்னு அதை புரிஞ்சுக்குவாங்க. சில பேருக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, படிக்கணும் அப்படின்னா ஒரு சில பிள்ளைங்க புக்கு எடுத்தோடனேயே மெமரியில் அவங்களுக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். சில பேர் அதை ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கும்போது மனசில் பதியும். இந்த மாதிரி அதுக்கான தன்மைகள் தான் மாறுபடும், புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் மாறுபடுமே தவிர யாரும் முட்டாள் இல்லை, ஒழுங்காக படின்னு சொல்லி தான் நான் என் பையனெல்லாம் திட்டுவேன். எங்கள் பாப்பாவையும் அதை தான் சொல்லுவேன், ஒழுங்காக படி, புக்கை எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து படிப்புக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயத்துக்குமே இந்த பாசிட்டிவ் திங்க் அப்படின்றது வந்து பொருந்தும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இருக்கிறோம். இப்போ ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் பேசிக்கக்கூடிய ஒரு இதில் ஏன்னா எங்கள் சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருக்குமா இல்லையா தெரியல இப்படின்ற ஒரு வார்த்தைகள் வரும். இது வந்து நெகட்டிவ் திங்க். இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம எதையுமே சேர்த்து வைக்க மாட்டோம். நாளைக்கு என்ன அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு எண்ணமோ இது வரக்கூடாது. எல்லாம் நன்மைக்கு, இதுவும் கடந்து போகும், நாளை என்பது நிரந்தரம்னு சொல்லி தான் நம்ம இப்போ ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜுவல் இது பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறது எல்லாமே எப்படிங்க, நான் இருந்து ஆள போகிறேன்றது இல்லைங்க, நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு அந்த நாளைக்குன்ற பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு யோசனை தரக்கூடிய ஒரு இது தான் இந்த பாசிட்டிவ் திங்கிங் சொல்லிட்டு. எல்லாம் ஒரு நாள் போகிறோம் தான், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினச்சோன்னு வைங்க, எதுவுமே இருக்காது. நான் சொல்கிறது சரிதானே? அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் திங்கிங் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நமக்கு ஒரு மனநிலையை தரும் தெரியுங்களா. ஒரு நான் என்னோட இதுலேருந்து சொல்கிறேன், நோய் எல்லாத்துலேயுமே மோசமான நோயின்றது வந்து மனநோய் தான். அது எந்த விதத்துலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னால் முடியாது, ஒருத்தவங்க நம்மளை மட்டம் தட்டுறதுன்றது வேற, நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதுன்றது வேற. உண்மைதானேங்க? என்னால் முடியும், இப்போ சுற்றி இருக்கும் உன்னால் முடியாதுன்னு சொல்லி சாதித்த பல பேர் இருக்காங்க. என்னால் சுற்றி இருக்கிறவங்க உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் தோற்று போனவங்களும் பார்த்துருப்போம் நம்ம ஒரு சிலரை. கரெக்டு தானே? அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ண கற்றுக்கிட்டாலே போதுங்க, நிறைய பிரச்சனைகளை தாண்டிடலாம். ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்குறப்ப எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு டைலாக் நமக்கானதாகவே வந்து நிற்குங்க. அது வந்து இப்படியும் சொல்லலாம், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு வேறு ஒரு மாடுலேஷன்லேயும் அதை நம்ம எடுத்துக்கலாம். எந்த இதில் கொண்டு போகிறோம், எப்படி திங்க் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த வார்த்தைக்கான இதே இருக்குன்னு வைங்களேன். எனக்கு தோணுனதை உங்கள் கூட ஷேர் பண்ணேங்க, அறுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் என் கூட பகிருங்கள். சரிங்க. இன்னொரு விஷயம், பயந்து வாழ்கிறவன் நிமிஷத்துக்கு சாகுறான் அப்படின்லாம் கூட ஒரு சில வசனங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க. அதே மாதிரி தான் அந்த பாசிட்டிவ் திங்க் இல்லாதவங்களுக்கு வந்து பயங்கர பயம் இருக்கும். எதை நினச்சும் எல்லாத்த நினச்சும் பயப்படுவாங்க. அவங்க நம்மளை பற்றி யோசிச்சிருப்பாங்களா இல்லையான்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி யோசித்து பயப்படுவாங்க. இப்படி நினச்சிருவாங்களோ அப்படி நினச்சிருவாங்களோன்றது. இந்த பாசிட்டிவ் திங்க் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து நம்ம மனநிலையில் வந்து ஊடுருவிருச்சுன்னு வைங்களேன். பயம் அப்படின்றத நம்ம அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டு தானே? தோணுனதை சொன்னீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, பாய்.